ஐயனார் துணை சிறையில் அடுத்து வர எபிசோட்ல நம்ம நிலாவோட அண்ணன் இருந்துட்டு அப்பா இவங்களை இத்தோட விட்டுறக்கூடாது, இன்னும் மேலே மேலே ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக இவங்களை என்ன நான் அவ்வளோ லேஸில் விட்டுருவேனா, இவங்களுக்கு என் வீட்டு சம்மந்தம் கிடைக்கதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ரிசப்ஷன் இந்த ஏற்பாடு பண்ணுறது கூட ஏதோ கொடுத்துட்ருக்காரு ஜோஸு. இவர் உத்தரவு கொடுத்ததுக்கப்புறமா தான் இந்த ரிசப்ஷன் ஏற்பாடே நடந்துட்டுருக்கு, அது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையனும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் என்னால் இவங்கள வச்சுக்கிட்டு எவ்வளோ இவங்களை அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவும் நான் அவமானப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசிகிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம பாண்டி வந்து கேட்டுறாங்க. பாண்டி கேட்ட உடனே நாங்கள் இது எல்லாம் உங்களுக்காக செய்ய கிடையாது, எங்கள் அண்ணிக்காகவும் என் சோழனுக்காகவும் தான் இது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் எங்களை அசிங்கப்படுத்துகிறதா நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களை யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம சேரன் பார்த்த உடனே என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க எதுக்காக நமக்கு இவ்வளோ வேலைலாம் வைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேரனும் இருந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் உரிமையாக சொன்னதுனால தான் நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த விஷயம் நிலாவுக்கோ இல்லை சோழனுக்கோ தெரிஞ்சதுன்னா இந்த சொந்தக்காரங்க முன்னாடி உங்களுக்கு தான் அசிங்கமாக போய்டுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.